தொடர்ந்து சுபதிரி செய்திகளை பார்க்கலாம். அமேசான் காடுகளுக்கு சென்ற முதல் அமெரிக்க அதிபர் என்ற பெருமையுடன் நவம்பர் 17ஆம் தேதியை சர்வதேச வன பாதுகாப்பு தினமாக அங்கீகரிக்கும் பிரகடனத்தில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கையெழுத்திட்ட காட்சிதான் இது. பிரேசிலில் நடைபெறும் G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்க செல்லும் வழியில் அமேசான் காடுகளின் மத்தியில் உள்ள மனோஸ் நகரில் ஜோ பைடன் தரையிறங்கினார். தனது குடும்பத்துடன் அமேசான் காடுகளில் உள்ள அருங்காட்சியகத்தை பார்வையிட்ட பைடன் அங்கு வசிக்கும் மக்களுடன் கலந்துரையாடினார். அதனைத் தொடர்ந்து நவம்பர் 17ஆம் தேதியை சர்வதேச வன பாதுகாப்பு தினமாக அங்கீகரிக்கும் பிரகடனத்தில் ஜோ பைடன் கையெழுத்திட்டார். அப்போது பேசிய பைடன், சிலர் அமெரிக்காவில் நிகழ்ந்து வரும் தூய்மையான ஆற்றல் புரட்சியை தாமதப்படுத்த முயற்சிக்கலாம் என்று ட்ரம்பை மறைமுகமாக விமர்சித்தார். ஆனால் யாராலும் அதனை மாற்ற முடியாது என்றும் பைடன் திட்டவட்டமாக கூறினார். தான் அமெரிக்க அதிபர் பதவியிலிருந்து ஜனவரி மாதம் விலகுவதில் எந்த ரகசியமும் இல்லை என்று ஜோ பைடன் தெரிவித்தார். இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கூடிய வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை நாடு கடத்த இன்டர்போல் உதவியை நாடியிருப்பதாக இடைக்கால பிரதமர் முகமது யூனுஸ் தெரிவித்திருக்கிறார். வங்கதேசத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதம் அரசுக்கு எதிரான மாணவர்கள் போராட்டம் பெரும் வன்முறையாக மாறியதால் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு தப்பி வந்தார். இதையடுத்து இடைக்கால பிரதமரான முகமது யூனுஸ் பதவியேற்று 100 நாட்கள் ஆன நிலையில் பொதுமக்களிடம் உரையாற்றினார். அப்போது கடந்த ஜூலை ஆகஸ்டில் நடைபெற்ற போராட்டங்களின் போது 600க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டது குறித்தும் ஷேக் ஹசீனா ஆட்சியில் நடைபெற்ற மனித உரிமை மீறல்கள் குறித்து விசாரிக்கப்படும் என்றும் கூறினார். இதனால் இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கூடிய ஷேக் ஹசீனா மற்றும் அவருடைய கூட்டாளிகளை வங்கதேசத்திற்கு நாடு கடத்த சர்வதேச காவல் அமைப்பான இன்டர்போல் உதவியை நாடி இருப்பதாகவும் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக ரெட் நோட்டீஸ் அளிக்க இன்டர்போலிடம் தெரிவித்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். மேலும் வங்கதேசத்தில் இந்துக்கள் மீதான தாக்குதல் விவகாரம் மிகைப்படுத்தப்படுவதாகவும் இடைக்கால பிரதமர் முகமது யூனுஸ் தெரிவித்தார்.